குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுல்ல. ஆமா. திருச்சியில சிஎம் வந்திருக்காரு, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? ம். திருச்சியே அலர்ட் ஆயிருக்கும். ஆமா, திருச்சி ஒட்டுமொத்த போலீஸும் அங்க தான் இருக்கும் ம். சுத்திக்கிட்டு. ம். ஆனாலும் மர்டர் பண்றான். அதுவும் போலீஸ் காம்பவுண்டுக்குள்ளாரயே போய் மர்டர் பண்றான். அவனுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? காவல்துறை தன்னை ஒண்ணும் செய்யாது. ஜெயிலுக்கு போனா 90 சட்டம் நீங்க எப்படி இருக்குன்னா, ம். எவ்வளவு பெரிய குற்றம் நடந்தாலும் 90 நாளுக்குள்ள சார்ஜ்ஷீட் போடலைன்னா அவன் வெளிய வெளிய விட்டுறணும் அவன. ம். குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய வேலை அந்த கன்சர்ன் காவல்துறை ஆய்வாளருக்கு உண்டு. சரி. அந்த ஆய்வாளர் ம். எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணதோட அந்த 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 கதையவே அந்த ஃபைலையே முடிச்சிருவார். ம். அது திருப்பி பார்க்கவே மாட்டார். ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேஷன்ல இதான் நிலைமைங்க. ஓ. அப்போ நீங்க ஒரு 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 தப்பு அரசு பண்றவனுக்கு பயம் இல்லாம பயமே போகுது. இல்லாம போச்சு. பயம் இல்ல. நீங்க அவனை குற்றவாளின்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அதிகாரி யாரு? காவல்துறை ஆய்வாளர் தான். அவர் என்ன பண்ணுவார்? ரிட்டயர்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஏட்டையாவை கோர்ட் ஏட்டையாவா ஆக்கிடுவார். ஆ. கோர்ட் ஏட்டையா ஃபைலை தூக்கி அவரு ஃபைலை தூக்கிட்டு போவார். அவனுக்கு வாய்தாக்கு வருவான். இந்த கோர்ட் ஏட்டையா சாட்சிகளை ம். நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவன் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான அஹ், அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட இதை சொல்லணும். ம். அரசு தரப்பு வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு முதல்ல இளைஞரணி செயலாளராக இருப்பார். அவர் அரசு வழக்கறிஞராக இருப்பார். ஏப்பா நம்ம கட்சிக்கார பார்த்துக்க. ம். மாவட்ட யார்கிட்ட மாவட்ட செயலாளர் யார்கிட்ட கொடுத்து யார்கிட்ட சொல்லுவார்? ம். பப்ளிக் பிபிட்ட சொல்லிருவாங்க. சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? ம். நம்ம கட்சிக்காரன் பார்த்துக்க. பாத்துக்க. நீங்கள் கட்சிக்காரனை மீறி அரசு பிபி யாரும் வரவே முடியாது. ஆ. யாரும் வரவே முடியாது. அப்போ இது எப்படிங்க சட்ட ஒழுங்கு யார் காப்பாற்றுவா? ம். சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்றப்படும்? நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளி மேலேயும் 15 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவன் தண்டிக்கப்பட்டு அவனுக்கு இந்த சிறையில் ஒரு 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் 15 வழக்கு. 15 வழக்கு எல்லா குற்றவாளிகளுக்கும். அப்போ யார் குற்றவாளி? காவல்துறை ஆய்வாளர்களும், காவல்துறை உதவி ஆணையாளரும், காவல்துறை டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசி, ரூரல் எஸ்பி, இவர்கள் தான் குற்றவாளி. அதாவது கூலிப்படை திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கையில் இருக்குது சார். ம். எவனை கையை காலை வெட்டுறமோ காசை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ காமிச்சு வெட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ம். மூஞ்சியை சிதைச்சி வெட்டுறான் சார். இதெல்லாம் இப்போ பத்திரிகையில் செய்தியே வரல. இப்போ காவல்துறை எதை வாந்தி எடுக்குதோ அதுதான் தின வாந்தி. காவல்துறை எதை மலம் கழிக்குதோ அதுதான் தின மலம். ஏன் அப்படி வார்த்தை கொஞ்சம் இதா வேண்டாம்? என்ன வெட்டிக்கலாம் போடுங்க சார். ஆ. வார்த்தையை போய் கிழிக்கிறாங்க வார்த்தை.